ஹாஸ்பிட்டல் பில், ரெண்ட், இஎம்ஐ இது எதுக்குமே முடிவே இல்லையா? என்ன பண்ணுறதுனே தெரியல. வேலை இருக்குது, ஆனால் சம்பளம் பத்தலை. இந்த பிரச்சனைலாம் எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல. எப்படி இருக்க தம்பி? எப்பப்பா வீட்டுக்கு வருவ? அப்பாக்கு உடம்பு ரொம்ப சரியில்லைப்பா, காசும் இல்ல, என்ன பண்றோன்னு தெரியலப்பா. சரிம்மா, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, ஒரு கால் வருது, நான் திருப்பியும் பண்ணுறேன். ஹலோ சார், உங்கள் அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் பெண்டிங் இருக்குது. பேமெண்ட் கிளியர் பண்ணாமல் நெக்ஸ்ட் செக்அப் கண்டினியூ பண்ண முடியாது சார். ஓகே மேடம், நான் பே பண்ணுறேன். சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது சார். சாரி சார், 6 மாதம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க. இந்த ப்ரொஃபைலுக்கு இப்போதைக்கு லோன் பாசிபிள் இல்லை சார். வி ஆர் ரிஜெக்டிங் யூ. ஹலோ தம்பி, எப்பப்பா வீடு வாடகை தர போற? ரொம்ப தான் இடம் கொடுத்தா தலைக்கு மேலே ஏறி ஆடுறீங்க. இந்த மாசத்துக்குள்ள வாடகை வரலன்னா வீட்டில் இருக்க பொருளெல்லாம் வெளியே இருக்கும் பார்த்து. சாரி சார், இந்த மாதத்துக்குள்ளே பே பண்ணிடுறேன். ஹலோ ஹலோ, நாங்கள் ஜிஆர் பேங்க்ல இருந்து கால் பண்றோம். உங்க ப்ரொஃபைல் லோன் டிரான்சாக்ஷனுக்கு அக்செப்ட் ஆகியிருக்கு. மோர் சிபில் செக் 5 நிமிஷத்துல லோன் அப்ரூவ். உண்மையாவா? எந்த டாக்குமெண்ட்டும் வேணாமா? சின்ன ப்ராசஸிங் ஃபீ 3000 மட்டும் பே பண்ண போதும் சார். லோன் அமௌண்ட் உடனே கிளியர் ஆயிடும். ஓகே சார். அப்படியே உங்க எஸ்எம்எஸ்ல ஒரு ஓடிபி நம்பர் வரும், அதை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு மிச்ச டீடைல்ஸ்லாம் வாட்ஸ்அப் பண்றோம். 44313. சார், உங்க லோன் வந்து 3 ஒர்க்கிங் டேஸ்ல டிரான்சாக்ஷன் ஆயிடும். ஆல் ரைட் சார். 3 ஒர்க்கிங் டேஸும் முடிஞ்சிருச்சு, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி, கால் பண்ணி பார்ப்போம். என்ன கால் அட்டன் பண்ணல? சரி, மெசேஜ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ரிப்ளையும் இல்லை. இது சரிப்பட்டு வராது, நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். நேற்று ஒரு நபர் ஹேக்கர் மூலம் மோசடி செய்யப்பட்டுள்ளார். லோன் ப்ராசஸிங் என்ற பெயரில் 3000 ரூபாய் அதே நாளில் பலரும் இதே முறையில் ஏமாற்றப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு சைபர் கிரைம் சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சென்னையில் உள்ள சைபர் கிரைம் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீஸ் அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்போது சைபர் கிரைம் பிரிவின் தலைமை அதிகாரி திரு சஞ்சய் ராம்தாஸ் அவர்களிடம் பொதுமக்கள் இதுபோன்ற சைபர் குற்றங்களில் சிக்காமல் இருக்க நீங்கள் தரும் மிக முக்கியமான ஆலோசனை என்ன? எஸ், நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நம்ம சைபர் கிரைம் விக்டிம் ஆகாம இருக்க நம்ம பர்சனல் டீடைல்ஸ் எங்க எப்படி ஷேர் பண்றோம் ரொம்ப கவனமா இருக்கும். சின்ன டீடைல்ஸ் நம்ம கூட நம்ம பேங்க் டீடைல்ஸ் யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. உண்மையிலே பேங்க்ல இருந்து கால் பண்றவங்களுக்கு நம்ம டீடைல்ஸ் ஆல்ரெடி அவங்ககிட்டே இருக்கும். அதோட ப்ராசஸிங் ஃபீனு எந்த பேங்க்ல இருந்து முன்னாடியே பணம் வாங்க மாட்டாங்க. நம்ம ஒரு நிமிஷம் கவனக்குறைவு தான் நம்ம வாழ்க்கையை தலைகீழ மாத்திரும். அதனால எப்போ எச்சரிக்கையாக இருங்க. சைபர் கிரைம்க்கு இடம் கொடுக்காதீங்க.